அது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் நம்ம சொல்லலாம். இது ஏடபிள்யூஎஸ்ல மட்டும் கிடையாது, இது அசூர்லயுமே இந்த லோட் பேலன்சர் இருக்கும், ஜிசிபியுமே இந்த லோட் பேலன்ஸ்ன்ற காம்போனன்ட் இருக்கும். ஏன் நம்ம கம்பெனி ஆன் பண்ணுறதுல அதுலயுமே நமக்கு லோட் பேலன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது எங்க வருது, ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் டயக்ராமட்டிக்கா நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இது நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்க ஒரு சர்வர், சரிங்களா? இப்ப இந்த அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த சர்வருக்குன்ட்டு ஒரு ஐபி இருக்கும், அந்த ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னது, நேத்து கிளாஸ் நம்ம பார்த்த மாதிரி நேம் வச்சு டிஎன்எஸ் டொமைன் நேம் வச்சு இது நம்ம ஒரு டொமைன் நேமே மேப் பண்ணலாம் அந்த ஐபி அட்ரஸ்க்கு. we can provide a DNS name. இதான் நம்ம பார்த்தது. இந்த ரவுட்டிங் பேரு நான் சிம்பிள் ரவுட்டிங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப டிஎன்எஸ் வச்சு ஒரு சர்வர்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் செட்டப். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சர்வர் இருக்குல்ல, இந்த ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்ப இந்த டிஎன்எஸ் நான் ஆக்சஸ் பண்ணா எனக்கு அப்ளிகேஷன் வருமா வராதா? எனி ரெஸ்பான்ஸ், எனி ரெஸ்பான்ஸ் வராது. கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு சர்வர் தான், அந்த ஒரு சர்வருமே டவுன் ஆயிடுச்சு. இதான் பிரச்சனை. அப்ப நம்ம இந்த இடத்துல அவைலபிலிட்டி, அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்னா 0%. இந்த ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா போச்சு நம்ம அப்ளிகேஷன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபார் த அவைலபிலிட்டி நான் இன்னொரு சர்வர் கிரியேட் பண்றேன். ரொம்ப சிம்பிள் இந்த லோட் பேலன்சர் கான்செப்ட். இன்னொரு சர்வர் நான் இப்படி கிரியேட் பண்றேன். இப்போ என் அப்ளிகேஷன் எத்தனை சர்வர்ல ஓடிட்டு இருக்கு? 2 சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சர்வர் இல்லைனாலும் இன்னொரு சர்வர் எனக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். கரெக்டா? இப்போ ஒரு சர்வரை நான் என்ன பண்றேன்னா ஜோன் ஏல வைக்கிறேன், இன்னொரு சர்வர் நான் என்ன பண்றேன்னா ஜோன் பில வைக்கிறேன். ஜோன் பி. இப்போ என்னோட அப்ளிகேஷன் அப்படின்றது 2 ஜோன்ல 2 சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப டோட்டலா என்கிட்ட இப்ப எத்தனை ஐபிஸ் இருக்கும்? 2 ஐபிஸ் இருக்கும். 2 ஐபி இருக்கும். 2 ஐபிஸ் இருக்கும். அப்ப 2 ஐபியை கொண்டு போய் நான் டிஎன்எஸ்ல மேப் பண்ணக்கூடாது, அதாவது R53 மேப் பண்ணக்கூடாது. அப்ப இதை தள்ளி இங்க வச்சிடறேன். ஓகேவா? இப்ப எனக்கு என்னன்னா இந்த 2 சர்வருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 சர்வருக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் எனக்கு வேணும். என்னது? இந்த 2 சர்வருக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் எனக்கு வேணும், கேட்வே. அப்ப அந்த ஒரு சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா லோட் பேலன்சர். ஓகே, அப்ப லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா லோட் பேலன்சருக்கு அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், which is nothing but DNS. லோட் பேலன்சருக்கும் இந்த சர்வருக்கு எப்படி ஐபி அட்ரஸ் இருக்கு, அந்த மாதிரி லோட் பேலன்சருக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் தான் டிஎன்எஸ் நேம். ஓகேவா? இதுவும் டிஎன்எஸ் இதுவும் டிஎன்எஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது லோட் பேலன்சரோட டிஎன்எஸ். இது என்னது, நம்ம வாங்கிட்டு இருக்க www.gaia.com. ஓகேவா? இப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணுது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்றோம், R53 இருக்குல்ல, அது கிட்ட போயிட்டு gaia.com அப்படின்னு ஹிட் பண்றோம். அந்த ரெக்வஸ்ட் சர்வரோட ஐபிக்கு போகாது, லோட் பேலன்சரோட டிஎன்எஸ்க்கு போகும். லோட் பேலன்சர் டிஎன்எஸ்க்கு ரிக்வெஸ்ட் போச்சா, இப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா அதுக்கு பின்னால எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. 2 சர்வர்ல எது அவைலபிளோ அந்த சர்வருக்கு டிராபிக் அனுப்பும். அதாவது இன்கமிங் கிளைண்ட் சைட்ல இருந்து வர ரிக்வெஸ்ட்டை அந்த சர்வருக்கு அனுப்பும். தென் அந்த கிளைண்ட்டுக்கான அந்த ரெஸ்பான்ஸையுமே சென்ட் பண்ணிவிடும். இட் வில் சென்ட் பேக். அப்போ லோட் பேலன்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இட் மேனேஜ் த டிராபிக் and it ensures the application availability. இதுதாங்க கிளியரா? இது லோட் பேலன்ஸோட சிம்பிள் ஆர்கிடெக்சர் தான். நீங்க இன்டர்வியூல என்ன சொல்லணும்னா லோட் பேலன்சர் வந்து ஒரு சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட். லோட் பேலன்சர் பின்னால என்ன இருக்க போகுது, behind the load balancer we have our application server. ஓகே, அப்ப நம்ம
சர்வரோட ஐபி அட்ரஸ் கொண்டு போய் லோட் பேலன்சர்ல நம்ம டார்கெட்டா ரெஜிஸ்டர் பண்றோம். அப்போ லோட் பேலன்சர் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, daya.com ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இந்த டார்கெட்டுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரவுட் பண்ணணும் அப்படின்னு அது டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணும். அது மட்டும் தான் பண்ணுமா? அவைலபிலிட்டி, அதாவது ஹெல்த் செக்கும் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் செக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா கண்டினியூஸா இந்த சர்வர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும். இது கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ லோட் பேலன்சர் கம் டு நோ இந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப daya.com யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் எங்க வரும், சர்வருக்கு போகுமா லோட் பேலன்ஸ்? தயா லோட் பேலன்சருக்கு போகும். லோட் பேலன்சருக்கு போகும். இப்ப லோட் பேலன்சர் வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு தெரியும், நல்லா தெரியும் எந்த சர்வர் ஆக்டிவா இருக்கு எந்த சர்வர் ஆக்டிவா இல்லைன்ட்டு. லோட் பேலன்சர் அழகா என்ன பண்ணணும்னா எந்த சர்வர் கரண்டா ரன்னிங்ல இருக்கோ அதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஓகேவா? இதுதான் லோட் பேலன்சரோட ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்ப இங்க நான் 2 சர்வர் போட்டேன். லோட் பேலன்சர் பின்னாட we can have multiple servers, multiple application servers. அது எல்லாத்தையுமே ஒரு டார்கெட்டா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்ப ரெக்வஸ்ட்ன்றது லோட் பேலன்சருக்கு வரும். லோட் பேலன்சர் will distribute the incoming request across the application server. இதுதான். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா லோட் பேலன்சர்ல? இல்லண்ணா. இப்ப இந்த லோட் பேலன்சர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. 2 சர்வர் 2 ஐபி அட்ரஸ், அது கொண்டு போய் இங்க மேப் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை. அப்ப இந்த லோட் பேலன்சர் அப்படின்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா அகெயின் இதுவும் ஒரு சர்வர் தான். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா லோட் பேலன்சிங்கான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நமக்கு they are providing this capability. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா AWS இது என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ELB அப்படின்னு கால் பண்ணுவோம், which is elastic load balancer, which ensures the application availability. It manages the traffic. And behind the load balancer, we can able to map the targets. Server as the target. Okay வா? கேட்கணுமா யாருக்காச்சும் எதுனா எனி டவுட்ஸ்? அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு R53 இருக்கு. ஃபெயிலியர் பாலிசி யூஸ் பண்ணலாம் சார் இதுக்கு. இப்போ ரவுட் 53 உங்களுக்கு ஐடியா இருக்கு. இதுக்கு ஆமா யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒன்றும் செட்டப் வைக்கிறாங்க. அப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரெக்வஸ்ட் மாத்துவாங்கல்ல DNS லெவல்ல. இப்போ நான் 2 சர்வர் வச்சேன்னா அந்த மாதிரி 2 லோட் பேலன்சர் இருக்கும். இப்போ இது DNS ஃபெயில் ஆகிறப்ப அதுக்கு டிராஃபிக் ரவுட் பண்ணிக்கும். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா நான் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் R53 எடுத்தேன். உங்களுக்கு இதுல ஒரு நல்ல ஐடியா, ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லோட் பேலன்சர் பார்க்குறப்ப we can have a good clarity. ஏன்னா மேஜர் சர்வீஸ் இதெல்லாமே நம்ம லோட் பேலன்சர் ஆகட்டும். ஏன்னா நீங்க கிளவுட் பொறுத்த வரைக்கும் மொத்தமா நான் கத்துக்கணும் அவசியம் கிடையாது. சர்வர், IAM, S3, லோட் பேலன்சர், VPC, அப்புறம் R53 இது மேஜரா நீங்க கத்துக்கிட்டாலே போதும். நீங்க கிளவுட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா சர்வீஸையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 5ல இருந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸே வரும் அதிகமா. மற்றபடி RDS பேக்கப் எடுக்கிறது எப்படின்னு கேட்பானுங்க, ரெப்ளிகா அது கேட்பானுங்க. அதை தாண்டி வர்றது கேட்கறதுக்கு அதில் வாய்ப்பு கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப கோரான சர்வீஸ், முக்கியமான சர்வீஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி லோட் பேலன்சர்ன்றது ஒரு சர்வர் தான். அந்த சர்வர்ல இருக்க ஒரு சாஃப்ட்வேர் தான் லோட் பேலன்சர். வெளியே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏகப்பட்ட கம்பெனின்றவங்க லோட் பேலன்சிங் சாஃப்ட்வேரை வச்சு அவன் வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ என்ஜினிக்ஸ், அம்பாசிடரு, HA ப்ராக்ஸி, அப்பாச்சி, ஏகப்பட்ட கம்பெனி லோட் பேலன்சிங் கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு ஒய் AWS அப்படின்னு இருக்குல்ல, எதுக்காக நான் AWS செலக்ட் பண்றேன், AWS கிட்ட ELBக்கு நான் வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான். இஸ் ஆஃபரிங் சம் ஃபீச்சர்ஸ்.
இப்போ நம்ம கேப்பபிலிட்டிக்கு இப்போ அவன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சிங் ப்ரொவைட் பண்றான். லோட் பேலன்சர்ஸ் கொடுக்குறான் நமக்கு. என்னென்ன அதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், இது வந்து டைப்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கிளாசிக் எல்பி, அதுக்கு அடுத்து கேட்வே லோட் பேலன்சர். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சிங் வித் AWS. லோட் பேலன்சர் டைப்னு கேட்பான் இன்டர்வியூல. இப்போ இதுல நம்ம பார்க்க போற லோட் பேலன்சர்ன்றது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இது பார்த்தா நம்ம பார்க்க போறோம். இந்த லோட் பேலன்சரோட ஒர்க்கிங் புரிஞ்சதுன்னா நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சரோட ஒர்க்கிங் ஈஸியா கத்துக்கலாம். பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? இப்ப ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பெரிய அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி குட்டி 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 அப்ளிகேஷனா பிரிச்சு வச்சிருவாங்க. குட்டி குட்டி அப்ளிகேஷனா பிரிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.zomato.com இதுதான் அப்ளிகேஷன். சரியா? இப்போ இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், கார்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது அப்ளிகேஷனும் சொல்லுவாங்க, இல்லை இதை வந்து ஏபிஐனும் கால் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனில எப்படி கால் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க, ஏபிஐன்னு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை வந்து ஃபீச்சர்ஸ்னு கால் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஓகேவா? இப்ப டொமைன் நேம் இங்க இருக்கா? இப்ப இந்த ஆர்டர், ப்ராடக்ட், ட்ராக்கிங் இப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன். அது எப்படி ரன் ஆயிட்டு இருக்கோ நான் சொல்றேன். நான் சும்மா 2 அப்ளிகேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்ளிகேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கார்ட் அப்ளிகேஷன். இப்போ என்கிட்ட எத்தனை சர்வர் இருக்கு? டோட்டலா 2 சர்வர் இருக்கு. 2 சர்வர்லயுமே வேற வேற அப்ளிகேஷன் இருக்கு. இதான் சினாரியோ. எப்படி? முன்னாடி 2 சர்வர்லயும் ஒரே அப்ளிகேஷன், ஒரு லோட் பேலன்சர். இப்போ நீங்க என்ன சொல்வீங்க? ப்ரோ 2 அப்ளிகேஷன் இருக்கு, ஸோ இப்போ நீங்க எத்தனை லோட் பேலன்சர் யூஸ் பண்ணணும்? 2 லோட் பேலன்ஸ். 2 லோட் பேலன்சர் யூஸ் பண்ணீங்கன்னா காஸ்ட் அதிகமா போகும். அப்போ யூ ஷுட் நாட் யூஸ் 2 லோட் பேலன்சர். ஒரே லோட் பேலன்சர் யூஸ் அப்போ அதுக்காக வந்த ஒரு லோட் பேலன்சர் தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அப்போ இதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஏஎல்பி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுக்கு பின்னால 2 சர்வர் இருக்கு. இதோட டாஸ்க் என்னன்னா 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இது எப்படி ரவுட்டிங் பண்ணும், டிராஃபிக் ரவுட்டிங் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் இதுக்கும் ஒரு டிஎன்எஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரியா? இப்போ zomato.com இப்ப இதுக்கு ரெக்வஸ்ட் எப்படி போவோம் நான் சொல்றேங்க. /order அப்படின்னு தான் மேப் ஆகும். இப்ப /order கொடுத்தோன்னே இந்த ரெக்வஸ்ட் எங்க போகுது? லோட் பேலன்சர் போகுது. இப்ப இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா இந்த கிளைண்டோட ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இந்த டிஎன்எஸ் ரெக்வஸ்ட் queryன்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த ரெக்வஸ்ட படிக்கும். ஓகே, zomato.com என்ன கேக்குறாங்க? ஆர்டர் கேக்குறாங்க. இப்ப ரெக்வஸ்ட் எங்க போகணும்? ஆர்டர் சர்வர் போகணுமா இல்ல கார்ட் சர்வர் போகணுமா? ஆர்டர் சர்வர். நீங்களே சொல்றீங்க சிம்பிளா, ஏன்னா we are smart. அந்த மாதிரி
இதையும் என்ன கால் பண்ணுவாங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்மார்ட் லோட் பேலன்சர். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லேயர் 7ல ஒர்க் ஆகும். இந்த இந்த லேயர் இருக்கும்ல நமக்கு நெட்வொர்க் லேயர்ஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லேயர் 7ல ஒர்க் ஆகக்கூடிய லோட் பேலன்சர் இது. HTTP and Application layer. அப்ளிகேஷன் லேயர் சொல்லப்போனா அதுல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லோட் பேலன்சர் தான் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அப்ப கிளைண்டோட ரிக்வெஸ்ட்டை படிச்சுட்டு அவன் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறான் அதை பேஸ் பண்ணி ரவுட்டிங்க பார்த்துக்கும். கிளியரா இது? ஓகே சார், கிளியர் சார். Yes, now clear. சரி, இதுல நம்ம நார்மல் லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஒரே ஒரு லோட் பேலன்ஸ். டைம்ல அப்ளிகேஷன். சோ இப்போ லோட் பேலன்ஸ் இப்போ வந்து அப்ளிகேஷன் முன்னாடி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ சர்வீஸா மாறிடுச்சு. அதை பத்தி நான் லேட்டரா நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப என்னன்னா நம்ம பாக்குற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஒரு சின்ன குட்டி அப்ளிகேஷன் கிடையாது, எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான அப்ளிகேஷன்ஸ். அப்ப லோட் பேலன்ஸருமே அதுக்கேற்ற மாதிரி மாறணும்ல, அந்த எவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த ஒரு விஷயம் தான் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே டன். இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ இப்போ வந்து ஆர்டர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு சர்வர் இருக்கு, கார்ட்ல ஒரு சர்வர் இருக்கு. இப்போ ரெக்வெஸ்ட் அதிகமானாலோ இல்ல இந்த சர்வர் டவுன் ஆனாலோ நமக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன் தானே ஆகும். இப்போ நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுவீங்க? டவுட் வரும்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஆர்டருக்கு எத்தனை சர்வர் இருக்கு? ஒரு சர்வர் தான் இருக்கு. கார்ட்டுக்கு எத்தனை சர்வர் இருக்கு? ஒரு சர்வர் தான் இருக்கு. இப்போ இந்த ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டவுன் தானே? எஸ் சார். Yes, now. அப்ப இது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப இதுக்காக இருக்கிற ஒரு சர்வீஸ் தான் ஆட்டோ ஸ்கேலிங். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிட் இருக்கு, எத்தனை சர்வர் கிரியேட் பண்ணணும்ன்ற லிமிட் இருக்கு. அதுக்கு பேரு பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி. பாலிசினா என்ன சொல்லிருக்காங்க ஐஏஎம் கிளாஸ்ல? வாட் இஸ் அ பாலிசி? ரூல், கண்டிஷன், ரூல் இருக்குல்ல. இப்ப அவன் S3 ஆக்சஸ் பண்ணா S3 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஆர்டர்ன்ற அப்ளிகேஷனுக்கு நான் 3 வேல்யூ கொடுக்கணும். மினிமம் எனக்கு எத்தனை சர்வர் வேணும்? 2. மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஆட்டோ ஸ்கேலிங்ல மினிமம் 2ன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், எனக்கு எப்பயுமே என்ன இருக்கும்னா இந்த ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு 2 சர்வர் ஓடிட்டு இருக்கோங்க. ஓகேவா? 2 சர்வர் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இதுல டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஏன் 2 சர்வர் ஓடிட்டு இருக்கு இதுக்கு? ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங்ன்ற ஒரு சர்வீஸ் இருக்கு, அதுல நான் எத்தனை கொடுத்துருக்கேன்? மினிமம் எனக்கு எப்பயுமே 2 சர்வர் ஓடிட்டு இருக்கணும் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். பக்கத்துல இது என்னது மேக்ஸிமம்? வாட் இஸ் தி மேக்ஸிமம்? எனி கெஸ்? திங்க் பண்ணுங்க. மேக்ஸிமம் எத்தனை சர்வர் ரன் ஆகணும்? சில சமயங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும் நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்ப நார்மலா வந்து ஒரு 10,000 பேர் வரான்னு வைங்களேன். ஆஃபர் போட்டோன்னே ஆர்டர் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் 10,000 இருந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா 1 லட்சம் ஆகும். அப்ப இது என்னன்னா 10 டைம்ஸ் அதிகம். இப்ப நானு மினிமம் என்ன பண்ணிருக்கேன்? 10,000 பேருக்கான சர்வரை செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எத்தனை பேர் உள்ள வரான்? 1 lakh people. 1 lakh உள்ள வரான். அப்ப இந்த 2 சர்வரால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ரிசல்ட் உங்களுக்கு பண்ணுவாங்கல்ல, அப்ப நீங்க போய் ரிசல்ட் பார்க்க முடியுமா உங்களால?
பார்க்க முடியாதுண்ணா. பார்க்க முடியாது. சர்வர் இது டவுன் வரும். எல்லாம் ஒரே சர்வர் டவுன் டைம்ல ஆகும். பார்க்கும்போது. ஏன்னா பல அதேதான். லட்சம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே டைம்ல ஹிட் பண்றாங்க. ஆமா, நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் சர்வருக்கு அதிகமாகுது. அப்ப அதுக்குன்ட்டு ஒரு லிமிட் தான் இருக்கு. அந்த லிமிட் அது தாண்டுது. தாண்டும் போது என்ன ஆகும்னா சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். இதுதான் விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. என்னன்னா மெமரி, அப்புறம் சிபியு, எல்லாத்துக்கும் ஒரு அதுக்குன்ட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா மெமரி, சிபியு இருக்குல்ல, கெப்பாசிட்டி, அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்கேலிங் பாலிசியை செட் பண்ணேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இன்கமிங் ரிக்வெஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருவேன். ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மேக்ஸிமம் லிமிட் நான் என்ன சொல்றேன் 8 நான் செட் பண்றேன். எப்ப அது 8ஆ மாறும்? எப்ப அது 8ஆ மாறும்னா இந்த எக்ஸிஸ்டிங் சர்வர் இருக்குல்ல, ரிக்வெஸ்ட் அதிகமா இதோட ரெக்வெஸ்ட், அதாவது சிபி மெமரி கன்சப்ஷன்றது 70% மேல போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும். 5 நிமிஷம் வரைக்கும். இந்த டைமிங்கும் முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப இந்த சர்வர் 70% யூட்டிலைசேஷன்ல இருக்கு. எத்தனை நிமிஷத்துக்கு? 5 நிமிஷத்துக்கு. அப்ப என்ன ஆகும்னா புதுசா ஒரு சர்வர் கிரியேட் ஆகும். இப்ப புதுசா கிரியேட் ஆன சர்வர்லயுமே என்ன ஆகுது? டிராபிக் நமக்கு 70% 70% சீக்கிரமா ரீச் ஆயிட்டு 5 நிமிஷம் அப்படி நிக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? I create another server. இப்ப இந்த சர்வர்லயுமே எனக்கு என்ன ஆகுது? டிராபிக் 70% ஜாஸ்தி ஆகுது. திரும்ப I create another server. இதுலயும் எனக்கு அதிகமாகுது. I create another server. அப்ப அதுலயும் எனக்கு டிராபிக் அதிகமாகுது. நம்பர் 8க்கு மேல போகுது. இப்ப நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்? 8 சர்வர் மேல தேவைப்படுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணும் 9. அதுதான் பண்ணக்கூடாது. என்னன்னா ஏன் டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது அதை செக் பண்ணும். ஹேக்கர் எவனா உள்ள வந்துட்டானா? இது ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும். அப்ப எவனாச்சும் ஒருத்த ஹேக்கர் வந்து நம்ம கிட்ட அட்டாக் பண்ணுவான், டிடாஸ் அட்டாக் பண்ணுவான். அப்ப நம்பர் ஆஃப் சர்வர் நமக்கு டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு பில்லிங்குமே அதிகமா பண்ணி விடும். அப்ப இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசின்றது நம்மளோட இன்கமிங் ரிக்வெஸ்ட் வந்து ஆர்கானிக்கா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்ல எதுனா அட்டாக்கா? ஏன்னா ஷார்ட் டைம்ல அதிகமான சர்வர் கிரியேட் ஆகுதுன்னா அது என்ன நெட்வொர்க் டிராபிக் போயிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கணும். அந்த ஐபிஸ் என்ன ஐபிஸ் ஹிட் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லிமிட்டை நம்ம மாத்தணும். நம்மளே நினைச்ச மாதிரி லிமிட்லாம் மாத்திட்டு இருக்க கூடாது. கிளியரா இது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? எஸ் மேம். கிளியர் சார். ஓகே ஓகேவா? அப்ப இந்த ஸ்கேலிங் பாலிசின்றது வர இன்கமிங் டிமாண்ட் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், இதை மாடிஃபை பண்ணணும். ஓகே, அது மாதிரி ஒரு சர்வருக்கு எப்ப ஸ்கேல் நடக்கணும், ஸ்கேலிங் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரி சிபியூ வச்சு பண்ணுவாங்க. கூட நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு, நெட்வொர்க் இன், நெட்வொர்க் அவுட், அதெல்லாம் உள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி 70% சிபியூ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க, ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இது வந்து வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபியூ வார்ம் அப்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷம் வரைக்கும் பார்க்கும், அதுக்கப்புறமா ஸ்கேலிங் நடக்கும். இப்படி. ஸோ இப்போ நீங்க அகைன் கேட்கலாம், இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கும் சொல்லுங்க. இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் செக் பண்ணணும் தானே? ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. அப்ளிகேஷன் லோட் கேக்குதா? பேலன்சர் செக் பண்ணணும் தானே? கேக்குது ப்ரோ. பண்ணும், நான் சொல்றேன், வரேன் நான் சொல்றேன், அது சொல்றேன். ஓகே ஓகே, ஸோ அப்ப எங்க விட்ட? சரி, இப்போ என்னன்னா இப்போ இந்த லோட் பேலன்சர் இருக்குல்ல, நான் வாய்ஸ் கேட்கலண்ணா. நீங்க பேசுற வாய்ஸ் கேட்கல. ஸ்டக் ஆயிட்டு இருக்குடா.
dayanandam.com. ஜனா கிளாஸ்ல இருக்கியாடா? நான் பேசுறது கேக்குது. ஹலோ ஹலோ, நான் சொல்லுங்க. கேக்குது. சொல்லுங்கண்ணா. குரு www.daya.com போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்டா டே. என்ன CONDOM அது பர்ச்சேஸ் பண்ணு. GoDaddyல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த .com போயிட்டு. என்னடா web பேரு? அமௌண்ட் ஆமா டீனஸ் நேத்து டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண சொல்றேன்டா. டொமைன் நேம் டிஎன்எஸ் பண்ணிடலாம் வேற. குரு நான் பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது ஜனா. இப்போ கேக்குது நல்லாவே கேக்குது. ஏன்டா கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் நான் எது பேசினாலும் யாருக்கும் கேட்க மாட்டேங்குது? நீ பேசாதான்டா கேட்கும். பேசிட்டு தான்டா இருக்கேன். பேசிட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ இப்போ எங்க விட்டேன்? அப்ப இன்கமிங் டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும்போது நமக்கு சர்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப டிமாண்ட் போயிருச்சு அப்படின்னா சர்வர் நம்பர் என்ன ஆகும்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஸ்கேல் அப், சர்வர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கேல் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்பர் ஆஃப் சர்வர் இருக்குல்ல, நான் அதை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வைங்களேன், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங், HA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் நம்பர் ஆஃப் சர்வர் இன்க்ரீஸும் பண்ணலாம், அதே சமயத்துல ஒரு சர்வர் இருக்குல்ல அந்த சர்வரோட மெமரி CPU கெப்பாசிட்டி இருக்குல்ல அதையுமே நான் என்ன பண்ண முடியும்னா நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எது பெஸ்டா இருக்கும்? ஹரிசான்டல் பெஸ்டா இருக்குமா இல்ல வெர்டிக்கல் பெஸ்டா இருக்குமா நம்ம அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஹரிசான்டல் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா when you opt vertical scaling நீங்க என்ன பண்றீங்க? மெமரி சிபியோட கெப்பாசிட்டியை அப்டேட் பண்றீங்க. அப்ப கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்னா சர்வருக்குன்னு ஒரு டவுன் டைம் இருக்கும். இந்த சர்வர் வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டன்ஸ் டைப்பை மாத்த முடியும். அப்போ வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங்ல we have some down time. ஆனா ஹரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங்ல we don't have a down time. சர்வர் அங்கதான் இருக்கு, அடிஷனலா ஒரு சர்வர் ஆட் பண்றேன்,
தேவைன்னா அந்த சர்வர் என்ன பண்றேன், கம்மி பண்ணிக்கிறேன். அப்ப we can reduce the downtime in horizontal auto scale. கிளியரா இது? கிளியர்னா கிளியர் சார். ஓகே ஓகே. இப்போ ரிக்வெஸ்ட் இப்ப அதிகமா வந்துச்சுன்னா ஆட்டோ ஸ்கேலிங் வந்து சர்வர் வந்து அதிகமாகும் சார். இப்போ ரிக்வெஸ்ட் அதிகமாகும். கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருமா? கம்மியாயிடும். ஆமா, அதான் ஸ்கேல் அப், ஸ்கேல் ஓகே ரெண்டுமே பண்ணும் ஆட்டோ ஸ்கேல். ஓகே ஓகே இது ஒரு சர்வீஸ் ஆக்சுவலா AWSல. ஓகே. ஓகே. இப்ப என்னோட லோட் பேலன்சர் இருக்குல்ல, லோட் பேலன்சர் பின்னால எனக்கு மல்டிபிள் சர்வர் இருக்கு. அப்ப நான் என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை மேனேஜ் பண்றதுக்கு லோட் பேலன்சர் வந்து ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ணும். அதுக்கு பேரு டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னோட அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பின்னால எத்தனை டார்கெட் இருக்கு, எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு? 2 அப்ளிகேஷன்ஸ். ஒன்னு ஆர்டரு, ஒன்னு கார்ட். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்டருக்கு ஒரு டார்கெட் குரூப், ஆர்டர் டார்கெட் குரூப். இங்க என்ன இருக்கு, கார்ட். அப்ப அந்த கார்ட்டுக்கு ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணும். இதோட வேலை என்ன? இப்போ கேட்டார்ல, அதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டருக்குன்ற இருக்க சர்வர் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, இதுல எந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கு இல்ல அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது யார் பண்ணுவானா, இந்த டார்கெட் குரூப் தான் பண்ணும். கேட்பானுங்க இன்டர்வியூல, டார்கெட் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பான். டார்கெட் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கான சர்வரை ஒரு டார்கெட்டை ஆட் பண்ணிக்கும். அதை தாண்டி இட் வில் பெர்ஃபார்ம் ஹெல்த் செக், HC. அப்ப எந்த டார்கெட் ஹெல்த்தியா இருக்கு அன்ஹெல்த்தியா இருக்குன்றத டார்கெட் குரூப் பார்த்துட்டே இருக்கும். இப்ப இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சர்வர் வந்து ப்ராப்பரா ரன் ஆகல. அப்ப டார்கெட் குரூப் என்ன பண்ணும், அதை ஐடென்டிஃபை பண்ணும், இந்த சர்வர் ஒர்க் ஆகல. அப்ப இந்த சர்வர் என்ன பண்ணோம்னா இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட சொல்லி புது சர்வர் ஆட் பண்ணும். கிளியரா? கிளியர் சார். ஓகே கிளியர் ப்ரோ. எஸ், அதுக்கு அந்த டார்கெட் குரூப்போட வேலை இதுதான். அப்ப லோட் பேலன்சருக்கு எப்பயுமே எதனா ஒரு டார்கெட்டை அவைலபிளா வச்சிருக்கும். அப்போ லோட் பேலன்ஸுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வருதுன்னு வைங்களேன், அது எப்படி வரும்னு சொல்றேன், ஃப்ளோ சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து கஸ்டமர் என்ன பண்றான், ஆர்டரு அப்படின்னு கொடுக்குறான். ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறான். ரெக்வெஸ்ட் லோட் பேலன்ஸுக்கு வரும், லோட் பேலன்ஸரோட DNS வரும். லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டார்கெட் குரூப்புக்கு டிராஃபிக் அனுப்பும். இப்ப டார்கெட் குரூப் என்ன பண்ணோம்னா எந்த டார்கெட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும் அந்த டார்கெட்டுக்கு அந்த டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். இதை தாண்டி கேட்சி இருக்கு, லிசனர் ரூல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து உள்ள போகும்போது ப்ராக்டிக்கல் ஆன்சர் பண்ணும்போது நான் சொல்றேன் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு. சரியா? ஸ்டிக்கி செஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா யூசருக்கு வந்து வேற சர்வர்ல இருந்து ரெக்வஸ்ட் போறப்ப கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும், லேக் இருக்கும். அப்ப அந்த யூசர் வந்து ஒரே சர்வர் கூட மேப் பண்ணி வைக்கிறது அந்த ஸ்டிக்கி செஷன். ஒரே சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் போகுது இல்ல, அதான் ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் யூசர் சேம் சர்வர் போகும், ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து உள்ள நீங்க போய் ஒர்க் பண்ணும்போது யூ பீப்புள் வில் ஒர்க் ஆன் தட். சரியா? இப்ப இது நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கா இதுல? லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இதுதான் முக்கியம், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். சார் லோட் பேலன்சருக்கும் அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நார்மல் லோட் பேலன்சர்ன்றது அதுக்கு பின்னால வந்து 2 டார்கெட் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு லோட் பேலன்சிங் பண்ணும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங்ன்றது அட்வான்ஸ் ரவுட்டிங்லாம் பண்ணும். லைக் இந்த மாதிரி இன்கம் ரிக்வெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதாகட்டும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டார்கெட் வைக்கிறதாகட்டும், இந்த ஆட்டோ ஸ்கேலிங்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இதுல. அதை தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத் பேஸ் ரவுட்டிங் பண்ணும், போஸ்ட் பேஸ் ரவுட்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
எஸ்எஸ்எல் ஆஃப்லோடிங் சொல்லுவாங்க, எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை? எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் இது HTTPS சர்டிபிகேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிரிப்ஷன், டேட்டா ரெஸ்ட், டேட்டா டிரான்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ டேட்டா வந்து நம்ம S3 பக்கெட்ல இருக்கு அப்படின்னா அது டேட்டா ரெஸ்ட், நம்ம அதையும் என்கிரிப்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் உள்ள கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்னா கிளைண்ட் சைடுல ஒரு SSL சர்டிபிகேட் இருக்கும். இப்போ அதுல டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆயிட்டு லோட் பேலன்சருக்கு வரும், என்கிரிப்ட் ஆன டேட்டா. இப்ப இங்க லோட் பேலன்சருக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்ப இங்க இருந்து சர்வருக்கு என்கிரிப்ட் ஆன ஃபார்மேட்லயே போகாது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அது டீக்ரிப்ட் ஆகும். கரெக்டா? அப்ப அந்த மாதிரி SSL டெர்மினேஷன் நம்ம லோட் பேலன்ஸ்ல பண்ண முடியும். அப்ப இங்க கிளைண்ட் சைட்ல இங்க நான் ஆர்டர்ல போயிட்டு என்ன பண்றேன், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் சம்திங் கொடுக்குறேன்னு வைங்களேன். அது வந்து பேக் எண்ட் லோட் பேலன்ஸருக்கு வரப்ப அது என்ன வரும்னா என்கிரிப்ட் ஆகி வரும். அந்த என்கிரிப்ட் ஆனது லோட் பேலன்ஸரை தாண்டி போறப்ப அந்த ஃபார்மேட்ல இருக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் SSL டெர்மினேஷன். இது வந்து டேட்டா டிரான்சிட், என்கிரிப்ஷன் டேட்டா டிரான்சிட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க, டேட்டா ரெஸ்ட், டேட்டா டிரான்சிட்னா என்ன, SSL டெர்மினேஷனா என்ன, இது பார்க்கணும். இது இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பதிலாக இப்போ நார்மலா வெறும் லோட் பேலன்சர் யூஸ் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நான் சொன்ன மாதிரி தான், அதோட அட்வான்ஸ் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பா ஆப்வியஸா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் போய் ஆகும். ஓகே ஓகே ஓகேவா? இன்னும் நம்ம மைக்ரோ சர்வீஸ் தான் போய் பார்ப்போம். பார்க்கறப்ப we can able to understand. ஓகே. இதுக்கு அடுத்து நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாத் பேஸ்ட் ரூட்டிங் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படின்றதும் நமக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லேயர் 4 லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போர்ட் பேஸ்ட் ரூட்டிங். அதாவது உள்ள இன்டர்னலா வந்து நமக்கு போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு ரவுட்டிங் பண்ணக்கூடியதான் இந்த லேயர் 4 லோட் பேலன்சர். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நெட்வொர்க் லோட் பேலன்சர் இருக்கும், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இருக்கும், என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம வித்தியாசம்ன்றத பார்க்கறத விட என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்ப அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ன்றது எப்போ போவோம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம கிட்ட நிறைய மைக்ரோ சர்வீஸ் இருக்கு, புது புது சர்வீஸ் ஆட் ஆகிட்டே வருது. ஓகேவா? அப்ப அந்த சினாரியோஸ்ல நம்ம மல்டிபிள் டார்கெட்ன்றது வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் போவோம். ஓகே, நெட்வொர்க் லோட் பேலன்சர் எப்போ போவோம்னா நம்ம அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகணும். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதே சமயத்துல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இல்லை. அப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா we can go for a network load balancer. But most of the companies they have the application load balancer. நெட்வொர்க் லோட் பேலன்சர்ன்றது உள்ளுக்குள்ளார வச்சிருப்பாங்க, சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வச்சிருப்பாங்க நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம இந்த ALB போவோம். இதை தாண்டி குபர்னெட்டிஸ் கிளாஸ்லாம் நம்ம போவோம். அப்ப பாத்தீங்கன்னா இன்கிரஸ் கண்ட்ரோலர் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வரும் நமக்கு. ஆனா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ன்றது நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். ஏன்னா இதுதான் முக்கியமான லோட் பேலன்சர். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. பெருசா என்ன கேட்பாங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கும் நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பான். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பாயிண்ட் சொல்லுங்க, அது போதும். இதை தாண்டி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்வே லோட் பேலன்சர். இதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்றது இது என்னது? கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பெனியில வந்து ஒரு ஆன் பர்மிஸ் இருக்குல்ல, ஆன் பர்மிஸ்ல we have some validations. எப்படின்னா சில ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும்.
முதல்ல இந்த ரெக்வஸ்ட்ன்றது கேட்வே லோட் பேலன்சர் வரும். இந்த கேட்வே லோட் பேலன்சர் என்ன பண்ணோம்னா அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கம்பெனிக்கு அனுப்பும். நம்ம கம்பெனில இருக்கிற ஃபயர்வாலுக்கு அனுப்பும். இதுதான் டிட்டர்மைன் பண்ணும் இன்கமிங் ரிக்வெஸ்ட் வேலிடா இன்வேலிடா. அப்போ வேலிடான ரிக்வெஸ்ட்டை மட்டும் திரும்ப லோட் பேலன்ஸருக்கு அனுப்பிச்சு. எப்படி ரெக்வெஸ்ட் வந்து லோட் பேலன்ஸருக்கு வருது, லோட் பேலன்ஸர் என் கம்பெனிக்கு அனுப்புது ரெக்வெஸ்ட்டை, என் கம்பெனில அதை செக் பண்றாங்க. அந்த ரெக்வெஸ்ட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒன்லி வேலிட் ரெக்வெஸ்ட் மட்டும் லோட் பேலன்ஸருக்கு போகுது. அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸ் என்ன பண்ணோம் சர்வருக்கு அனுப்பும். Suppose there is a connection between cloud and our company. அப்ப அதனால அது பேரு கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த லோட் பேலன்சர் என்ன கேட்டீங்கன்னா கிளாசிக் லோட் பேலன்சர். இப்ப இது வந்து சர்வீஸ்ல இல்ல. இது வந்து லேயர் 7லயும் ஒர்க் ஆகும், லேயர் 4லயும் ஒர்க் ஆகும். ஆனா என்னன்னா லிமிடெட் கேப்பபிலிட்டி, அதோட கேப்பபிலிட்டின்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே வந்து அட்வான்ஸா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்றாங்க காமனா. மோஸ்ட் பாப்புலர் ஒன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா உட்காந்து தியரியை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் இந்த லோட் பேலன்சர் டாபிக்ல. ஏஎல்பியோட பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் இருக்கும், நெட்வொர்க் லோட் பேலன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இதை பாருங்க. இதான் வந்து இந்த கிளாஸ்க்கான டேக்அவே. டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்சர். இதை பார்த்துட்டு வாங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். கிளியர் ஆக எனக்கு டவுட். ஓகே நான் இப்போ ஏஎல்பி டிஎன்எஸ் இருக்குல்ல, நான் ஒரு இது வச்சிருக்கீங்களா சர்வர். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர்னு வந்து ஆர்டர்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்றதுனால ஆர்டர் போய்கிட்டு டார்கெட்ல போயிட்டு ஹெல்த் செக் பண்ணுது. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் பிளஸ் ப்ராடக்ட் அதெல்லாம் கொடுத்தோம்னா அதுவும் ஒரு டிஎன்எஸ்ல எல்லாமே ரன் பண்ணிக்க முடியுமா? ஆமா, அப்படிதான் ஒர்க் ஆகும். www.zomato.com/payment. இப்போ இந்த ரிக்வெஸ்ட் எங்க போகும்? லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் போகும். ஏன்னா R53ல நான் லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் நேம் இருக்குல்ல அதை மேப் பண்ணிருப்பேன். ஓகேவா? அப்ப ரெக்வெஸ்ட் இங்க வந்துட்டு /order/payment போறப்ப இது டிசைட் பண்ணும் எங்க போனோம் அப்படின்ட்டு. பிராக்டிகலா நான் காட்டுறேன் அடுத்த கிளாஸ்ல இத. ஓகே. இப்ப என்னன்னா எத்தனை டார்கெட் இருக்கோ இதுதான் வந்து பாத் பேஸ்ட் ரூட்டிங். /path அவ்வளவுதான். /path ரியல் டைமா காட்டுறதுக்கு இப்ப SBI அப்படின்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்ப online.sbi இருக்கா? இப்ப இதுல நான் லோன் பாக்குறேன்னு வைங்க, ஹோம் லோன் இமுத்ரான் இருக்கா? நான் கிளிக் பண்றேன், என்ன வருதுங்க? ஸ்லாஷ் அந்த இது வருதா? /eMudran வருதா? எஸ்ண்ணா. இப்ப இங்க நான் செக் பண்றேன் கோல்ட் லோன் இருக்கா? /gold loan வருதா? எஸ்ண்ணா. அதேதான் இங்கேயும். ஸோ ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி தியரி கிளாஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது எல்லாமே நம்ம ப்ராக்டிகலா பண்ணி பார்ப்போம். சரியா? ஆட்டோ ஸ்கேலிங் பார்க்க போறோம், லோட் பேலன்சர் பார்க்க போறோம். அதை தாண்டி அந்த சர்வர் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி டார்கெட் புக்லாம் கிரியேட் பண்ணுறது நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ கைஸ், ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.